ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் இன்றைக்கி நம்ம ஒரு பிம்பிள் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா உங்களோட பிம்பிள்ஸை சூப்பராக க்யூர் பண்ணும். அதுவும் நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக பிஸ்னஸ் பர்பஸ்க்கு பண்ணுற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இந்த க்ரீமை நீங்கள் பிம்பிள் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மாய்ஸ்சர் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எல்லாமே வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன். கிளிக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் 3 விதமாக நம்ம தனித்தனியாக செய்வோம். ஃபேஸ் ஏ, ஃபேஸ் பி, ஃபேஸ் சின்னு. ஃபேஸ் ஏல என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபேஸ், பியில் பார்த்தீங்கன்னா வாட்டர், சியில் பார்த்தீங்கன்னா கூலிங். ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஜொஜோபா ஆயிலும் கேரட் சீட் ஆயிலும் எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம், ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஷியா பட்டர், கொக்கோ பட்டர், ஆப்ஷன் எது வேணால் எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈவேக்ஸ், அந்த சீட்டல் ஆல்கஹால், ஸ்டெரிக் ஆசிட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம க்ரீமை க்ரீமியாக கொண்டு வரக்கு யூஸ் பண்ணுற ஒரு நேச்சுரல் பேஸ் தான். இது கெமிக்கல் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபேஸ் பியில் வாட்டர் பேஸில் டிஎம் வாட்டர், டிஸ்டல் வாட்ரு, அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிசரின், டைட்டானியம் டை ஆக்சைடு, நியாசினமைன், சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா நம்ம பிம்பிள்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணும். நியாசினமைன் நம்ம ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷன்ஸ், நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோடியம் பென்சனைட் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இந்த வாட்டர்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஸ் சியில் ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட், எசென்ஷியல் ஆயில், ப்ரிசர்வேட்டிவ் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம். ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆக்க, லைட்டன் ஆக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஜொஜோபா ஆயிலும் கேரட் சீட் ஆயிலும் 5 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஆயிலோட நான் ஈவேக்ஸ், அந்த ஸ்டெரிக் ஆசிட், சீட்டல் ஆல்கஹால் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் அதெல்லாம் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேஸ் தான். இது நம்ம க்ரீம் யூஸ் பண்ணுற எப்படி ஒரு க்ரீமி டெக்ஸ்ட் வரும், அதுக்காக தான் நம்ம இந்த சீட்டல் ஆல்கஹால், ஈவேக்ஸ், அப்புறம் ஸ்டெரிக் ஆசிட்லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணேன்னா நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு கெமிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். நீங்கள் இல்லைன்னா ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், வாட்டர் பேஸ். நெக்ஸ்ட் ஒரு பீக்கரில் நம்ம டிஎம் டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா காஸ்மெட்டிக்ஸ் கிரேடான டிஸ்டில் வாட்டர்னு கேட்டு வாங்கணும். அந்த பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கெமிக்கல் ஷாப்ஸில் இது மாதிரி கேட்டிங்கனாலே கிடைக்கும். இது 35 ml எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் கிளிசரின் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம செய்கிற க்ரீம் பார்த்திங்கன்னா 50 ml க்ரீம் தான். இது ஒரு 4 ml கிட்ட கிளிசரின் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சாலிசிலிக் ஆசிட், இது 0.5 கிராம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் நியாசினமைன் பார்த்திங்கன்னா 0.5 கிராம் எடுத்துக்கிறேன். நியாசினமைன் கம்பல்சரி ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுவுமே பிம்பிள்ஸ் நல்லா குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட மார்க்ஸு, ஸ்கார்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ண நியாசினமைன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அது 0.5 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டைட்டானியம் டை ஆக்சைடு. கம்பல்சரி நீங்கள் இந்த சாலிசிலிக் ஆசிட் நியாசினமைட்டில் ஆட் பண்ணும்போது இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு கம்பல்சரி ஆட் பண்ணும். அது SPF 30 ஆட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு 1 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நான் சோடியம் பென்சனைட் ப்ரிசர்வேட்டிவ் 0.5 கிராம் எடுத்திருக்கேன்.
இப்போ இது எல்லா இன்க்ரீடியன்ட் வாட்டர் பேஸில் எடுத்தாச்சு. இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துருக்க ஃபேஸ் ஏ ஃபேஸ் பி இன்க்ரீடியண்ட்டை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஃபேஸ் ஏ நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியண்ட்டெல்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெண்டையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த ஆயில் ஃபேஸில் வந்து வாட்டர் ஃபேஸை மிக்ஸ் பண்ணணும். எப்பயுமே வந்து ஆயில் ஃபேஸில் தான் வந்து வாட்டர் ஃபேஸை மிக்ஸ் பண்ணணும். இப்போ அந்த சூட்டோடையே தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு பிளெண்டர் வச்சு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ண நமக்கு வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்ட் வந்துடும். அந்த ஆயிலும் வாட்டரும் நல்லாவே கம்பைன் ஆகி நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நீங்கள் கையில் பண்ணுறதோட இந்த மாதிரி விஸ்கோ இல்லைனா வந்து எலக்ட்ரிக்கல் பிளெண்டரோ வச்சு இல்லைனா இந்த பேட்ரி பிளெண்டரோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக செய்யும்போது நமக்கு இந்த பேட்ரி பிளெண்டரே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வந்து பிளெண்ட் பண்ண நமக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த மார்க்கெட்டில் விற்கிற க்ரீம்ஸ் எந்த கன்சிஸ்டன்சி இருக்கோ அது நமக்கு கிடைக்கும். ஆற நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த க்ரீமை நல்லா கூல் டவுன் ஆக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட்டான கூல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். அது நல்லா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கூல் டவுனுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு லைட்டாக லிக்விடாக இருந்துச்சு, ஒரு லோஷன் கன்சிஸ்டன்சி வச்சுருந்தோம். ஆற பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே இந்த மாதிரி கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும், நம்ம க்ரீமி டெக்ஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த கூல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட், ப்ரிசர்வேட்டிவ், எசென்ஷியல் ஆயில்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெட் ஒயின் எக்ஸ்ட்ராக்ட் வந்து 1 ml கிட்ட ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆக்க ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து லெமன் எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 drops. அதுக்கப்புறம் வந்து டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 drops. ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 drops. ஃபைனலாக வந்து 0.5 ml வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த க்ரீம் எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணால் போதும். பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்பேச்சுலா இல்லை இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். கண்டெய்னருக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வச்சு கண்டெய்னர்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற அந்த கண்டெய்னரும் சரி அந்த கேப் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கணும். பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு டிஷ்யூஸ் வச்சு தொடச்சி எடுத்துடணும். இப்போ க்ரீம்ஸ் எல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். க்ரீம்ஸ்லாம் நான் கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். இது எப்படி யூஸ் பண்ண, யார் யார் யூஸ் பண்ணலாம், யார் யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுங்க. எந்த ஒரு க்ரீமோ இல்லை ஜெல்லோ எது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நைட் டைம் உங்களுக்கு எங்கே பிம்பிள்ஸ் இருக்கோ அப்படின்னு அப்ளை பண்ணாமல் உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சு கொஞ்சமாக எடுத்து டாட்டாக வச்சு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து தூங்கிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது நீங்கள் மார்னிங் நார்மலாக எப்பயும் போல் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து டெய்லியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா வந்து 1 day விட்டு 1 day கூட அப்ளை பண்ணலாம். இது நீங்கள் அப்ளை பண்ண ஒரு 20-25 daysலேயே உங்கள் பிம்பிள்ஸ் நல்லா குறையும். அதுக்கு முன்னாடி குறையும். ஜஸ்ட் நான் சும்மா சொல்கிறேன். இது ஹெர்பல்னால உங்களுக்கு சடனாக ரிசல்ட் கிடைக்காது. அதே மாதிரி உங்களோட முதுகுலேயும் பிம்பிள்ஸ் இருந்தாலும் இந்த க்ரீமை நீங்கள் உங்கள் முதுகுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் பிம்பிள்ஸை. இந்த ஹீட்னால வர பாயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த க்ரீம் கண்ட்ரோல் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.